என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நல்ல மனசு வேணும், நல்ல மனசு. இப்போ என் மனைவியாரோடு தான் வந்திருக்கிறேன் ஒரு துணைக்காக. அதனால தான் துணைவின்னு பேர். உடல் நலம் இல்லாத போது மனைவியை ஆண்கள் கூட அழைத்து கொண்டு போக வேண்டும். கூட அழைத்து கொண்டு போனால் அவர்களால் முடிந்த அளவுக்கு அந்த நோயை அவர்கள் அதிகப்படுத்தினாலும் படுத்தலாம். என்ன வேண்டாத பேச்சா பேசினான்னு வைங்களேன், வந்த இடத்துல படுத்தலாம். பக்கத்துணையாக இருக்கவும் இருக்கலாம். ரெண்டு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ சேலை எடுக்க போறாங்க பெண்கள். எவ்வளவு நேரம் செலவழிக்கிறது இல்லை, அதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கலாம். இப்போ நானோ பழனியப்பன் ஐயாவோ வேட்டி எடுக்க போனால் எவ்வளோ நேரம் செலவழிப்போம். அதில் செலவழிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதில் டிசைன் இருக்கா, பூ இருக்கா, பார்டர் இருக்கா? ஒன்றும் கிடையாது, வெரைட்டி இல்லை. அது அடுக்கி வச்சிருக்கிறான். அது உள்ளே போனீங்கன்னா, இங்கே திருநெல்வேலி ஊருக்கு வந்தீங்கன்னா, போத்தீஸுக்குள்ளே போனீங்கன்னா 5000 அப்படின்னு ஒரு பக்கம், அது 5000 செக்ஷன். 3500 அது ஒரு செக்ஷன், அது 2000 புடவை வச்சிருக்கான். 1500 550 இப்படி செக்ஷனா பிரிச்சு வச்சிருக்கான். எல்லா செக்ஷன்லயும் ஆள் நிக்குது, பெண்கள் நிக்கிறார்கள். ஆண்கள் எல்லாம் வாசல்லையே பெஞ்ச் போட்டிருக்காங்க. அந்த பெண்களை கூட்டிட்டு வரான் பாருங்க, புடவை எடுக்கிறதுக்கு வரான் பாருங்க, அவன் பூரா குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த பெஞ்சில் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க களைப்படையப்படாதுங்கிறதுக்காக அப்பப்போ சுண்டல், டீ, இளநீர் இதெல்லாம் கொடுக்குறான் போத்தீஸ். அது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். ஏன் அப்படி ஆண்கள் அவன் பராமரிக்கிறான் அப்படின்னு சொன்னா, சேலை எடுக்கிறதுக்கு உள்ள போன பெண்கள் வர்றதுக்கு அது வரைக்கும் அவன் இருந்தான்னா கடவுள் புண்ணியம். உள்ள போய் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் அந்த அதான் அந்த திக் பிரவுன். அந்த 3வது அதுல என்னாச்சு, அந்த 2க்கு அடுத்து 3வது. அவனுக்கு தெரியாத 2க்கு அடுத்து 3வதுன்னு. அந்த எல்லோ கலர் பார்டர் எடுங்க. அங்க பார்க்கிற போது நல்லா இருந்தது, இங்க பார்க்கல நல்லா இல்லையே. அதுக்கு அவன் என்ன செய்வான்? அதுல கூட 2 பெண்களை கூட்டிட்டு போயிருப்பா, செலக்ட் பண்றதுக்கு அசிஸ்டன்ஸ். கூட 2 பேரை கூட்டிட்டு போயிருப்பா. அவ சொல்லுவா, பூ பெருசா இருக்குடி. இப்ப பாருங்க, நல்ல மனசு. ஏய், இந்த சேலையில பூ பெருசு பெருசா இருக்கு, வாங்காத. ஏன்னா நீ ஏற்கனவே குண்டா இருக்க. பெரிய பூ வச்ச சேலையை கட்டணும்னா இன்னும் குண்டா காட்ட முடியும். அவ குண்டா இருக்கான்னு சொல்றதுல அவளுக்கு ஒரு திருப்தி. புரியுதுங்களா? கேட்டாங்களா யாராவது, ஏமா உனக்கு வேணாமா பெரிய பூ போட்ட சேலை உனக்கு நல்லா இருக்காதுமா அப்படி சொல்லிட்டு விட வேண்டியதான். நீ குண்டா இருக்குன்னு 10 பேர் முன்னாடி வச்சு சொல்லணும். அவளுக்கு அந்த சேலை எடுக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். சை, குண்டா இருக்குமே. அங்கேடு இங்கேடு 4 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்து கடைசி என்ன ஆகும் தெரியுமா? அவனும் ஒரு மனுஷன் தானே, அங்க சேல்ஸ்மேனு. அவன் கை நோகும்ல, அந்த சிந்தனையே வராதா? அவன் என்ன மெஷினா? அவன் ஒரு மனுஷன் தானே. 3.5 மணி நேரம் கழிச்சு ஒரு 3 சேலையை எடுத்து வச்சுட்டு வச்சிருங்க, இன்னும் 2 கடை பார்த்துட்டு வாரோம். அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும்? அவன் கோபப்படாம இருக்கிறான்னா அதுக்கு காரணம் அந்த கோபப்படாம இருக்கிறதுக்கு சேர்த்து தான் அவனுக்கு சம்பளம். நம்ம சென்னை சில்க்ஸ் போனாலும் அப்படிதான். அங்க தேடி இங்க தேடி பக்கத்துல நிக்கிற அக்கா சொல்லுவா, நம்ம ஏரியாலேயே எவள்கிட்டையும் இந்த மாதிரி டிசைன்ல புடவை இல்லடி, தைரியமா எடு. எப்படி? எதுல திருப்தி? இவங்க எடுக்கிற சேலை டிசைனு
அந்த ஏரியாவில் அம்மாப்பேட்டையில யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. அம்மாப்பேட்டை ஏரியாவில் யார்கிட்டையும் இந்த டிசைன் இல்லடி, தைரியமா எடு, உனக்கு தாண்டி எல்லாம் நல்லா அமையுது. எடுத்தாச்சு. இது யார்கிட்ட இந்த டிசைன் இல்லைன்னு எடுத்துட்டு வந்து தீபாவளி அன்னைக்கோ பொங்கல் அன்னைக்கோ கட்டிக்கிட்டு பொங்கல் வைக்கிறா. வெளியில வந்து ஒரு காய்கறி விற்கிற பாட்டி வர்றா, ஏமா காய் வேணுமான்னு கேட்குறா. வெளியில வந்து பார்த்தா அதே டிசைன்ல அந்த கிளவி கட்டியிருக்கா. என்ன சொன்னா, இந்த டிசைன் இந்த அம்மாப்பேட்டையில எவள்கிட்டையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு காய் விற்கிற கிளை வந்து உடனே இவளுக்கு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி வருது. சார் யார்கிட்டையும் இந்த டிசைன் இருக்காதுன்னு நினைச்சோம், இந்த டிசைன் காய் விற்கிற கிளவிட்ட இருக்க. இது மனம் தளர்வதற்கான ஒரு காரணமா? இது மனம் தளர்வதற்கான, ஆனா மனம் தளர்கிறார்கள். நல்ல மனம் அப்படின்னா என்னன்னு பார்த்துங்க. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம். நல்ல மனசு. இந்த தலைப்பு நம்ம எங்க இருந்து எடுத்தோம் தெரியுமா பெரியவர்களே? யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? இந்த தலைப்பு மனசை பார்த்துக்க நல்லபடி யாருடைய வரின்னு ஞாபகம் இருக்கா? கவியரசு கண்ணதாசனோட வரி. ஒரு சினிமா பாட்டு சார் இது. உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி. இது வந்து சாதாரண சினிமா பாட்டுன்னு இதை நீங்க ஒதுக்கிட முடியாதுங்க. ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவம் அந்த 4 வரிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. என்ன வார்த்தை சார், என்ன கவிதை சார். சினிமா பாட்டுல கவிதை சார். அதனாலதான் அவர் கவி அரசு. இப்ப வர்ற பாட்டுலாம் என்னென்ன விளங்க மாட்டேங்குது. என்னென்ன ஒரு காலத்துல ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸா இருந்தது, நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க. அது விஜய் ஆண்டனிங்கிறவரு அதை போட்டார், மியூசிக் போட்டார். அந்த பாட்டு வந்து நானும் கேட்டேன், நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்கன்னு. சரி, அடுத்த வரி என்னடா பாடுவாங்கன்னு உன்னிப்பா கேட்குறேன். நாக்க முக்க நாக்க முக்க நாக்க 4 வரி அதே பாடுறான் சார். நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க. என் பேரன் ஒருத்தன் இருக்கான் சார், 12 வயசு பையன். அந்த பாட்டு வந்த புதுசுல வால்யூம் அதிகமா வச்சு ஹை டெசிபல்ல வச்சு பட்டன்லாம் கழட்டி விட்டுட்டு சத்தம்னா 8 தெருவுக்கு கேட்கும். அந்த அளவுக்கு சத்தத்தை வச்சுக்கிட்டு நடு கூடத்துல எங்க வீட்டுல நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க. இந்த படத்துல அப்படிதான் ஆடுறாங்களாம். என் நாக்க முக்க நாக்க முக்கன்னா எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா நமக்கு வயசாகி போச்சுன்னா இந்த சத்தம் கூட கூட கோவம் வரும் தெரியுமா? வயசாகி போயிருச்சுன்னா எதுக்கு கோவப்படுறோம்னே தெரியாமலே கோவப்படுவோம். எதுக்கு கோவப்படுறோம்னு தெரியாம கோவப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன அர்த்தம்? கிழவன் ஆயிட்டோம்னு அர்த்தம். இந்த சின்ன வயசு பையலுக்கு பாருங்க, எதுலையும் கோவமே வராது, லைட்டா எடுத்துக்குவாங்க, லைட்டா எடுத்துக்குவாங்க. எரிச்சலா இருந்தது. என்னடா இது, காது அடைக்கிற மாதிரி, சத்தத்தை குறைச்சு வைடா அப்படின்னு. தாத்தா இந்த பாட்டுலாம் இப்படி கேட்டாதான் தாத்தா எஃபெக்ட்னா. பட்டணபுரம் ஏண்டா கலட்டின, மோர் எஃபெக்ட் அதுலதான் இருக்கான். சத்தமா கேட்டா எஃபெக்ட், பட்டனை கழட்டி விட்டு இப்படி இப்படின்னா மோர் எஃபெக்ட் இருக்கு தாத்தா. இது ஒரு பாட்டுன்னு கேட்குறியடா, நீலாம் விளங்கவா போறேன்னு வாய், அதான் நல்ல வாக்கு இல்லை, இது துஷ்டத்தனமா சொல்லிவிட்டேன். எப்பவுமே பெரியவர்களே, இங்க இருக்க வயசுல மூத்த பெரியவர்களிடத்துல சொல்றேன், எவ்வளவு கோபம் வந்தாலும் நம்ம பேர பிள்ளைகளை பேத்திகளை நீலாம் விளங்கவா போறேங்கிற வார்த்தைய தயவு செய்து சொல்லிடாதீங்க. ஏன்னா நம்ம வயசுல மூத்தவங்க, ஒருவேளை நம்ம சொன்னது பலிச்சாலும் பலிச்சிரும். ஏன்னா நம்மளை இந்த வயசுல யாரு நீ விளங்கவா போறேன்னு யாரும் சொல்ல போறதில்லை. என்ன யாராவது சொல்லுவாங்களா நீ விளங்கவா போற அப்படின்னு? நான் சொல்லிடுவேன், இது வரைக்கும் விளங்குன விளக்கம் போதும் ஐயா, இது வரைக்கும் விளங்குனது போதும். நல்ல பிள்ளைகள் அப்படி தயவு செய்து அந்த வார்த்தை அப்படி வரக்கூடாது. என்னமா அன்னைக்கு என் வாய்க்குள்ள சனி, நாக்கு நுனியில சனி, விளங்கவா போற, என்ன தாத்தா இப்படி பேசுற? தாத்தா இப்போ உனக்கு சேலஞ்சு. அவன் 12 வயசு பையன் எனக்கு சொல்றான்,
நான் எம்ஏ எம்ஃபில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் 34 வருஷம் சர்வீஸ். அவன் சொல்றான், தாத்தா நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்னைய, நீ சரியான ஆம்பளையா இருந்தா நீ படிச்சு டிகிரி வாங்கினது உண்மைதான். அது எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ படிச்சுதான் டிகிரி வாங்கினது உண்மைதான். இப்ப இந்த பாட்டை நான் மறுபடியும் அதே வால்யூம்ல போடுறேன். நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா தேசிய கீதத்துக்கு நிக்கிற மாதிரி ஆடாம அசையாம நிக்கணும். எனக்கு கோவம் வந்துட்டு, எத்தனை மாணவர்களை நான் சமாளிச்சிருக்கேன், நீ எல்லாம் ஒரு கிள்ளுக்கிற. நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்சவைய நீ எனக்கு சவால் விடுற, பாப்பம்டா போடுறா, பாப்பம்டா, ஒரு அசைவு அசைஞ்சனா கேள்றா அப்படின்னு போட்டான் பாருங்க. நாக்கம் சார், ஐயா பழனியப்பையா 2 நிமிஷம் தாயா ஸ்டெடியா நின்னேன். 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் கூட இருக்காது, 10-15 செகண்ட் தான். அப்படி நானே ஆட ஆரம்பிச்சிட்டேன். அவன் சொல்றான், சொன்னன்ல ஸ்டெடியா நிக்க முடியாதுன்னு சொன்னன்ல. வார்த்தையை நல்லா கவனிங்க. ஸ்டெடியா நிக்க முடியாதுன்னு சொன்னன்ல. ஸ்டெடியா நிக்க முடியாதவன் யாரு? யாரு? குடிகாரன். இங்க பாருங்க, நான் விளையாட்டா பேசுறதா நினைச்சிடாதீங்க. ஸ்டெடியா நிக்க முடியாதுன்னு சொன்னன்லங்கிறான் பேரன். பெரியவர்களே நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க, ஸ்டெடியா நிக்க முடியாதவன் யாரு? குடிகாரன். குடிங்கிறது போதை தானே. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பாட்டை கேட்ட உடனே ஸ்டெடியா நிக்க முடியலைன்னா இந்த பாட்டு சாராயம் கொடுக்கிற போதையை கொடுக்கிறது என்று அர்த்தம். அது எப்படி இலக்கியமாகும்? அது எப்படி சார் நல்ல இலக்கியமாகும்? கேட்டு கிறுகிறுத்து போனேனேயடா அந்த கிறுக்கில் உளறு மொழி பொறுப்பாயடா அப்படின்னா யாரு? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாரதியாரை பத்தி பாடுறார். பாட்டுக்கொரு புலவன், பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனேயடா அந்த கிறுக்கில் உளறு மொழி பொறுப்பாயடானா. அந்த கிறுக்கு வேற, இந்த போதை வேற. அது இலக்கிய கிறுக்கு. டி.கே. சிதம்பரநாத முதலியார் ரசிகமணியுடைய பேரன் இறந்து போயிட்டா. அவருக்கு ரொம்ப அன்பு செலுத்தின ஒரு பேரன் இறந்து போயிட்டான். ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். வருத்தத்தில் இருக்க போஸ்ட் தபால் வருது. அந்த தபாலை பிரிச்சு படிக்கிறார். அந்த குழந்தை இறந்து போனதுக்காக இரங்கற்பா எழுதி அனுப்பிச்சிருக்கார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதியிருக்கிறது எது? உங்க பேர குழந்தை இறந்து போச்சே, அது அந்த குழந்தைக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன் அப்படின்னு இரங்கற்பா எழுதி அனுப்பிச்சிருக்கிறார். அந்த இரங்கற்பாவை டி.கே. சிதம்பரநாத முதலியார் வாசிக்கிறார். வாசிச்சுட்டு தலை நிமிர்ந்து சொல்றார், இப்படி ஒரு இலக்கிய கவிதை கிடைக்கும்னா இன்னும் 2 பேரன் கூட சாகலாமியா. என்ன மனசு? இன்னும் 2 பேரன் கூட இந்த கவிதை கிடைக்கும்னா 2 பேரன் சாகலாமியான்னு. உண்மையல்ல, பேரன் சாவதில் அவருக்கு மகிழ்ச்சி அல்ல. ஆனா ஒரு சாவில் கூட இப்படி சாஸ்வதமான ஒரு இலக்கியம் கிடைக்கிறதே என்கிற சந்தோஷம். அதான் சார் இலக்கியம். நாக்க நாக்க கொலவெறி கொலவெறி கொலவெறி. இப்ப ரீசெண்டா நடக்கிற பிரச்சனை என்ன? இதெல்லாம் இந்த நாட்டில் பிரச்சனையாயா? அதை தினோ போடுறாயா டிவியில. தினோ அவர் பேட்டி, அவங்க அப்பா பேட்டி, அவங்க மாமா பேட்டி, அவங்க தாத்தா பேட்டி. இது என்ன? இது ஒரு பிரச்சனையா? நடிகர் சங்க தேர்தல் இந்த நாட்டில் ஒரு பிரச்சனையா? ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனோட சின்ன எலெக்ஷன் அது. எத்தனை நாளா டிவியில போட்டு பேப்பர்ல அவர் வந்தார், இவர் போனார், அங்கே கேம்பெயின் பண்ண போனாங்க, அங்க வந்து இங்க வந்து விஷால அடிச்சுட்டாங்க. அந்த ஓட்டு போடுற இடத்துல விஷால ஒரு அம்மா வந்து தாக்கிருச்சான். ரொம்ப முக்கியமா புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வர்றேன்னு? புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையா?
நீதி நூல்களும் புராணங்களும் இதிகாசங்களும் பல்கி பெருகி நமக்கு வழிகாட்டிய ஒரு சமுதாய அமைப்பிலே இன்றைக்கு இப்படிப்பட்ட பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனா கவியரசு கண்ணதாசன் கோலோச்சிய காலத்திலே உலகம் 1000 சொல்லட்டும், அது அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் 1000 சொல்லும், உலகம் 1000 சொல்லும், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். நானே இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து புறப்படுறேன். அங்க ஒரு அருமையான விடுதியில அறை போட்டு கொடுத்துருந்தாங்க. கிளம்புறேன். கிளம்பையில எதிராப்புல ஒரு ரசிகர் வர்றார். ரொம்ப இந்த டிவில எல்லாம் வந்து அந்த ரசிகர்கள் தொந்தரவு பெரும் தொந்தரவா இருக்கும். சார் வணக்கம் சார், உங்க பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி. என்ன சார் கிளம்பிட்டீங்களா? கார்கிட்ட வந்து நிக்கிறேன். கிளம்பிட்டீங்களா? ஆமா, சேலம் போறேன், மார்கழி பெருவிழா, ஐயா பழனியப்ப ஐயா கூப்பிட்டு. பார்த்து போங்க சார், இப்பெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. நான் அவன்கிட்ட கேட்டேன், நான் இப்போ நல்லா போங்க சார், நல்லா பேசிட்டு வாங்க சார்ன்னு சொல்லி தொலைச்சா அது பரவாயில்ல. பார்த்து போங்க சார், இப்பெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. முந்தா நாள் கூட எங்கள் ஊரில் ஒரு ஸ்விஃப்ட் டிசைரா சார் உங்கள் காரு? முந்தா நாள் ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் தான் சார் தலைகீழாக கவுந்துருச்சு. பார்த்து போங்க சார். இப்போ நான் என்ன பண்ணுறது? அபசகுணம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேயே தங்கிட்டு பழனியப்ப ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒருத்தர் அபசகுணமாக சொல்லிட்டான், அதனால தயவுசெய்து இன்னைக்கு மட்டும் வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிக்கங்கன்னு சொல்லவா? நான் இப்போ சகுனத்தில் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் அப்படி தானே சொல்லுவேன். ஏன்னா புறப்படுற நேரத்தில் சொல்கிறேன், ஐயா உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. எனக்கு தெரியும், என் மனசு சுத்தமானது, என் மனசு கள்ளங்கபடம் அல்லாதது. நான் யாருக்கும் இதுவரைக்கும் அறிந்து எந்த தீமையும் செய்ததில்லை. இறைவன் என்னோடு இருப்பான் என்று நான் எனக்கு நானே நீதி வழங்கி கொண்டு புறப்பட்டு வரணும். மனிதன் எதையோ பேசட்டுமே, யார் என்ன வேணாலும் நம்மளை பத்தி என்ன வேணாலும் பேசட்டும். அவன் அப்படி சொல்லிட்டானே, இவன் இப்படி சொல்லிட்டானே, அந்த அக்கா இப்படி பேசிருச்சே, என் மருமக மதிக்க மாட்டேங்கிறாளே, என் மகன் அடங்க மாட்டேங்கிறானே. இப்போ நான் காலேஜில் வாத்தியாரா ப்ரொஃபஸராக இருந்தபோது எங்கள் பிரின்சிபல் அடிக்கடி கூப்பிட்டு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் பாரு. அவர் மேத்ஸ் ப்ரொஃபஸர், அவர் இங்கிலீஷ் பாடம் எப்படி நடத்தணும்னு எனக்கு சொல்லுவார். இந்த கவிதையை ப்ரொஃபஸர் எப்படி நடத்தணும்னா, நான் கணக்கு எப்படி நடத்துறதுன்னு அவர்கிட்ட சொல்றதா? என்ன சொல்லிட்டு போறாரு? மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. இந்த மனசை நல்லபடியா பார்த்துக்கிட்டோம்னா யாரு என்ன சொன்னாலும் நமக்கு எந்த வருத்தமோ வேசடையோ வேதனையோ வராது. இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை படித்தவர்கள் மத்தியில் புலங்குறது. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல டிப்ரெஷன். இன்னைக்கு ரொம்ப பரவலா இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? டிப்ரெஷன். டிப்ரெஷன் என்ன? மன தளர்ச்சி. எதுக்குனாலும் மனம் தளர்ந்துடுறான். மனம் தளர்ந்தாச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் தான், தற்கொலை தான். அந்த டிப்ரெஷனுக்கு கவுன்சிலிங் போறான். ஒரு மனோ தத்துவ டாக்டர் ஒருத்தர் இருப்பார், மன இயல் நிபுணர், அவர்கிட்ட போவோம். அவரே மனைவிக்கு பயந்து தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட போய் இவன் கேட்பான், என் மனைவி என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா சார், அதுக்கு என்ன சார், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவ சரியா வருவா சார்? உடனே அவர் சொல்லுவார், என் மனைவியை கன்சல்ட் பண்ண சொல்லுங்க. அப்படின்னா கணவனை எப்படி இல் ட்ரீட் பண்ணலாம்னு அவ ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் சரியில்லை, இல் ட்ரீட்மெண்ட். நம்ம கண்ணதாசன் சொல்லி கொடுத்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? நீ வந்து மன இயல் நிபுணர்கிட்ட எல்லாம் யாரும் போக வேண்டாம் ஐயா, ஓ மனச நீ நல்லபடியா பார்த்துக்கோ. இன்னைக்கு நமக்கு ஏன் டிப்ரெஷன் வருது தெரியுமா பெரியோர்களே? இன்னைக்கு ஏன் நம்ம மனசு விரக்தி ஆறுது, நம்ம மனசு தளர்ந்து போறது தெரியுமா? 4 காரணம் நான் சொல்றேன். 4 காரணம் இருக்கு. 1, இறைவன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கான். அந்த வாழ்க்கையை நான் நிம்மதியா வாழ்றதே கிடையாது. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கான் சார்,
எனக்குன்னு ஒரு தறி நெசவு நெய்யக்கூடிய தாயும் தகப்புன்னு எனக்கு வாய்த்தார்கள். எங்க அப்பா தறியில இறங்கி நெய்தாருன்னு சொன்னா எங்க அம்மா தார் சுத்திட்டு இருப்பாங்க. எங்க வீடு சாணி தரை மெழுகிய மணல் தரை, சாணி வச்சு மாட்டுச்சாணம் வைத்து மெழுகிய வீடு. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எங்க வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஓட்டு வீடு, ஓட்டு சாப்பு, பல்லி தேளு பாம்பெல்லாம் உள்ள விழும். அந்த வீட்டில் தான் வளர்ந்தேன். அது இறைவன் எனக்கு விதித்த விதி. அது அந்த சூழ்நிலையில நான் எப்படி திருப்தியாக இருப்பது என்று முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, விதிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில எங்க அப்பா என்னை படிக்க வச்சார். பெரியோர்களே, ஒரு தறி நெசவுக்காரர் என்னை MA படிக்க வச்சார். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்னு யோசிங்க. சாதாரணமா படிக்க வைக்க முடியுமா? ஒரு தறி நெசவுக்காரருக்கு என்ன சம்பளம் இருக்கும்? அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 50 தறியாக்கி 100 தறியாக்கி மாஸ்டர் வீவர் ஆனார். அது வேற விஷயம். ஆரம்ப காலத்துல MA படிக்க வச்சார். அப்ப MA படிக்க வச்சார்னா அது எனக்கு விதிக்கப்பட்ட விதி. சந்தோஷமா அந்த சூழல்ல இருக்கணும். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையை திருப்தியா, நிறைவா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா வாழணும். நாம் என்ன பண்றோம் தெரியுமா? நம்மில் 95% மக்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கென்று வாய்த்த வாழ்க்கையை வாழ்வதே கிடையாது. அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அது மாதிரி வாழணும்னு முயற்சி செய்யறது. அதுதான் நம்பர் 1 காரணம். 1 அதுதான் நம்ம மனசு. என்ன நடக்குமா? அது அடுத்தவன் வாழ்க்கையை நான் வாழ முயற்சி செஞ்சா அது நடக்குமா? சினிமாவில் நடிக்கிற தல அஜித் குமார் செக்கச்சவேர்னு இருக்கார், நான் கண்ணங்கரேர்னு இருக்கேன். வேணா அதை விடுங்க. MG ராமச்சந்திரன் செக்கச்சவேர்னு இருந்தார், M ராமச்சந்திரன் கண்ணங்கரேர்னு இருக்கேன். இது விதி. இதுக்காக நான் என் உடம்பை வெள்ளையாக்க போறேன் அப்படின்னா தோலைத்தான் உரிக்கணும். இது எனக்கு விதிக்கப்பட்ட விதி. நான் என் வாழ்க்கையை, எனக்கு ஆண்டவன் வழங்கி இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக ஆனந்தமாக வாழ்வேன் என்கிற முயற்சியில் இன்றைக்கு பல பேர் ஈடுபடுவதில்லை. எல்லாரும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆசைப்படுகிறார். இது ஒரு காரணம். மனசை நல்லபடியா பார்த்துக்கிட்டோம்னா, மனசை தெளிவா வச்சுக்கிட்டோம்னா இந்த ஆசை வராது. அடுத்தவங்க வாழ்க்கையை வாழணுங்கிற ஆசை வராது. சத்தியம் பண்றேன், வராது. அடுத்த தப்பு என்ன தெரியுமா? நமக்கு ஆசைகளும் உண்டு, தேவைகளும் உண்டு. குறிப்பா பெண்களுக்கு, ஆண்களுக்கு தான். ஆசைகள் வேறு, தேவைகள் வேறு. இப்ப நம்ம சோகத்துல ஆட்படுறதுக்கு காரணம், துன்பத்துல விழுறதுக்கு காரணம், துயரத்துல மாட்டிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெரியவர்களே, ஒரு தத்துவம், வாழ்க்கை தத்துவம் சொல்றேன். தேவைகளை எல்லாம் ஆசைகளாக்கி கொள்ளலாம், ஆனால் மறந்து கூட ஆசைகளை எல்லாம் தேவைகளாக்கி கொள்ளக்கூடாது. இன்னைக்கு இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய அவலம் இதுதான். மனசு கண்ட்ரோல் இல்லாதனால, மனசை கட்டுப்படுத்த முடியாதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆசைகளை எல்லாம் தேவைகளாக்கும். இப்ப எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசை சார். இல்ல, எனக்கு ஒரு கார் இருந்தா நல்லது. அது ஒரு தேவை. ஊரா போக வேண்டியிருக்குது, ட்ரெயின்லையும் பஸ்லையும் அலைய முடியல. ஒரு கார் இருந்தா நல்லது. கார் எனக்கு வேண்டியது, கார் எனக்கு தேவை. சரியா? கார் எனக்கு தேவை. இப்ப நான் என்ன கார் வாங்கலாம்? எந்த பிராண்டு கார் நான் வாங்கலாம்? எனக்கு ஒரு பென்ஷன் வருது. அந்த பென்ஷன் தொகையை நான் சொல்ல ஆசைப்படலை. சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. இவெல்லாம் என்ன செஞ்சான்னு இவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். அது நமக்குள்ள மனஸ்தாபம் வர வேண்டாம். எனக்கு ஒரு பென்ஷன் வருது சார். பென்ஷன்ல தான் மற்ற செலவுகள் எல்லாம் பண்ணிட்டு ஒரு லோன் போட்டு ஒரு கார் வாங்கணும். லோன் போட்டால் அதை அடைக்கணும். என்னுடைய பென்ஷனுக்குள்ள அதை அடைக்கணும்னா நான் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் எய்ம் பண்ணலாம்? ஒரு மாருதி 800. அது நல்ல கார் சார். ஒரு 35 கிலோமீட்டர் போனீங்கன்னா இறங்கின பிறகும் கார்ல போற மாதிரியே இருக்கும்.
அருமையான கார் மாருதி 800. இல்லை போனீங்கன்னா ஒரு வசதி இருக்கு சார், இறங்குனாலும் காரில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. சே, அது வசதி இருக்காது, வேணாம். ஒரு ஸ்விஃப்ட் டிசையர், இல்லை அதை விட கொஞ்சம் பெட்டராக வாங்கலாமே. சரி, ஹூண்டாயில் ஒரு ஆக்சென்ட்டோ எக்ஸென்ட்டோ 8 லட்சம். இன்னும் சொல்ல போனால் ஒரு மேக்சிமம் 10 லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு காரு எய்ம் பண்ணலாம். அவ்வளோதான் என்னோட ரிசோர்ஸு, என்னுடைய பொருளாதார வசதி அவ்வளோதான். நான் அம்பானி வச்சிருக்க கார் மாதிரி வாங்கணும்னு நினைச்சா, அவர் ஆடி கார் வச்சிருக்காரு. ஆடி AUDI ஆடி, அது 1 கோடி ரூபாய்க்கு மேலேயா விலை. என்ன பண்ண, அது 4 சக்கரம் தான் இருக்கு. அதுவும் பெட்ரோல் போட்டால் தான் ஓடுது. ஆனால் 1 கோடி ரூபாயா. உள்ளுக்குள்ள என்னென்னமும் வசதி இருக்குங்கிறான். நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி போகாது சார், பெஸ்ட் காருங்கிறான். ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி போகாதா? ஆமா சார், அப்புறம் 1 கோடி கார் எங்கேயாவது போய் இடிச்சிருச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணாலும் போகாதுங்கிறா. எங்க நான் ஆடி கார் வாங்கணும்னு ஆசைப்படலாமா? எனக்கு கார் தேவை, ஆனா நான் எதுக்கு ஆசைப்படக்கூடாது? ஆடி கார் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடாது, BMW வாங்கணும்னு ஆசைப்படக்கூடாது. புரியுதுங்களா? இன்னைக்கு நமக்கு பெரிய நம்ம மனசை திடமா வச்சுக்க வக்கில்லாததுனால நம்ம ஆசைகளை எல்லாம் தேவைகளாக்கி அல்லல் படுறோம். இது 2வது பாயிண்ட். 3வது, இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய அவலம் என்ன தெரியுமா? அளவுக்கு அதிகமா பணம் தேடணும்னு ஆசைப்படுறது. எவ்வளவு வந்தாலும் நிறைவே இல்லை. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அளவுக்கு அதிகமான பணத்துக்கு பின்னால் ஓடக்கூடிய வாழ்க்கையில் அமைதி இருக்காது பெரியோர்களே. இவ்வளவுதான் பணம். பணம் வாழ்க்கை அல்ல. வாழ்க்கைக்கு பணம் வேணுமே ஒழிய பணம் வாழ்க்கை அல்ல. பணத்தை வச்சு என்ன செய்ய போறோம் சார்? ஒரு 3 மாச குழந்தை ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் அழுகுது சார், ராத்திரி 2:30 மணிக்கு. ஒரு 3 மாச குழந்தை ராத்திரி 2 கோடீஸ்வரன் கோடி கணக்கில் வச்சிருக்கான் பணம், அழுகுது. இப்போ ஒரு 1000 ரூபா நோட்டை எடுத்து ஆட்டினா அந்த அழுகை நின்றுருமா? நம்ம கோடீஸ்வரன், அதனால ஒரு 1000 ரூபா நோட்டை எடுத்து, இல்லை 1000 ரூபா கட்டு எடுத்து, எதுக்கு ஒரு நோட்டு 1000 ரூபா கட்டு எடுத்து சுச்சு 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 சுச்சு. நம்மளாம் பணக்காரங்க அழப்படாது. இந்த பாரு 1000 ரூபா கட்டுப்பாரு. உடனே அவர் மனைவி சொல்றார், நம்ம கிட்ட இருக்க வசதிக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு 1000 ரூபா கட்டு எடுத்து ஆட்டிக்கிட்டு இருக்க, வீட்டு பத்திரத்தை எல்லாம் எடுத்து ஆட்டியா? நீ வீட்டு பத்திரத்தை பூரா ஆட்டு, நிலப்பத்திரத்தை பூரா ஆட்டு, குழந்தை அழுகை நிறுத்திடுமா? ஆனா பெத்த தாய் ஓடி என் ராசா என்னையா செய்யுது, என்னப்பா எறும்பு கடிக்குதாயா, பசிக்குதாயா அப்படின்னு தூக்கி இடது பக்கத்துல போட்டு, பாருங்க இடது பக்கத்துல போட்டு, நீங்க குழந்தைய அரவணைக்கிற தாய்மாரெல்லாம் வலது பக்கத்துல போட மாட்டாங்க, பாத்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா? இடது பக்கத்துல தான் தாயோடைய இருதயம் இருக்கு. அந்த குழந்தை கருப்பைக்குள்ள இருக்கிற போது அந்த குழந்தைக்கு முதல்ல பரிச்சயமான ஒலி, பரிச்சயமான ஓசை தாயுடைய இருதய சப்தம் தான். லப்டப் லப்டப்னு அந்த தாயோடைய இருதய சப்தம் தான் கருப்பைக்குள்ள இருக்க குழந்தைக்கு பரிச்சயமான முதல் ஒலி. இப்ப ஏதோ ஒரு காரணத்தினால பதறி போய் குழந்தை அழுறது, பெத்த தாய் ஓடி இடது பக்கம் அணைச்சு என் ராசான்னு தட்டி கொடுத்தா அந்த இருதயத்தினுடைய சப்தம், இருதயத்தினுடைய ஒலி அந்த குழந்தையினுடைய செவிப்பறையில் நுழைகிறது. அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. ஆகா, ஏற்கனவே நமக்கு பாதுகாப்பு கொடுத்த ஓசை பக்கத்தில் கேட்கிறது, ஆகவே நாம் பாதுகாப்பான இடத்துக்கு வந்து விட்டோம், இனிமேல் அழ வேண்டாம்னு அழுகை நிறுத்துது. பணம் சாதிக்குமா சார்? இத நல்ல மனசுதான் சாதிக்கும். தாய் மனம், பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. நாம் பாருங்க, பணம் சாதிக்குமா? பணத்துக்காக சொந்தக்காரனை பூரா தள்ளி வச்சுட்டானே, எந்த உறவுக்காரனோடையும் பேச்சு கிடையாது. இப்போ பணம் தான். சொந்த வீடு கட்டியிருக்க, கிரகப்பிரவேசத்துக்கு உன் தம்பியை கூப்பிடலையான்னு கேட்டேன். அந்த நாய் வந்தா விளங்காது. உன் தம்பி நாய்னா இப்ப நீ யாரு? கேட்கணும் போல தோணுச்சு,
கேட்டா என்னையும் கூப்பிட மாட்டான். அதனால கேட்கல. ஏன்னா கிரகப்பிரவேசத்தில் நல்ல சாப்பாடு போடுவான் பணக்காரன். ஒரு டெஃபினிஷன் சொல்லட்டா, சொந்த வீடு சொந்த வீடுன்னு பீத்திக்கிறமே, சொந்த வீடுனா என்ன, எது அர்த்தம் என்ன? நாம சொந்தமா கட்டினது சொந்த வீடா? சொந்த பணத்துல கட்டினது சொந்த வீடா? இல்லை பெரியோர்களே, எந்த வீட்டுக்கு சொந்தங்கள் வந்து போகின்றனவோ அதுதான் சொந்த வீடு. அதான் சார் சொந்த வீடு. ஒரு சொந்தக்காரனும் வரமாட்டான், அப்புறம் என்ன? அது சொந்த வீடு அல்ல, நொந்த வீடு. நீ பணத்தை அளவுகோலா வச்சுக்கிட்டு நல்ல மனசு உள்ள உறவுக்காரனை எல்லாம் விலைக்கு வச்சுட்டான் ஐயா. இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு வயலோட பேச மாட்டேங்கிறான். உன் ஜாடையா இருக்கானே உன் அண்ணனும் அப்படின்னு ஒரு வயல்கிட்ட கேட்டேன். ஆமா சார், என் கூட பிறந்த அண்ணன் சார், 10 வருஷம் ஆச்சு பேசிங்கிறான். கூட பிறந்த அண்ணன் கூட ஏன்டா பேச மாட்டேங்கிற? ஏழை பைய சார். யாரு? கூட பிறந்த அண்ணன் ஏழை பையலாம். பார்த்தா 1000 கொடு 2000 கொடு. குடுடா, ஒன்றதான் இருக்க கூட. நீ தான் பணம் வச்சிருக்கீல, சொந்த அண்ணன் தம்பிக்கு செலவழிக்காத பணத்தை கட்டி என்ன பாவிகால் யாரே அனுபவிப்பார் இந்த பணம்? கேடுகட்ட மானிடர்களே அப்படின்னா அவை பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே கேளுங்கள். கூடு விட்டு ஆவிதான் போயின பின் பாவிகால் ஆரே அனுபவிப்பார் அந்த பணம். அந்த அந்தங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அந்த கவிதையில. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பணம்னா என்ன அர்த்தம்? தூரத்தில் இருக்குன்னு அர்த்தம். உனக்கு அந்த பணத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காலம் வரும்டாங்கிற பாட்டி. உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே சார் பணம், காசு, சொத்து, பத்திரம். செத்து போயிட்டா கூடு விட்டு ஆவிதான் போயின பின் ஆரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். அப்படின்னா உனக்கு அந்த பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அர்த்தம். இந்த பணத்தை மையப்படுத்தி இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? அளவுக்கு அதிகமான பணத்துக்கு பின்னாடி ஓடி நம்ம உறவுகளை இழந்துட்டோம். காரணம் என்ன? நல்ல மனசு நம்மள்ட்ட இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசை வீக் ஆக்கிக்கிட்டே இருக்கோம். கடைசியா உள்ளது அளவுக்கு அதிகமான கருவிகளை சார்ந்து வாழத் தொடங்கி விட்டோம். மனிதர்களை நம்புவதை விட இன்றைக்கு நாம கருவிகளை நம்புறோம். ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, செல்போன், மொபைல் ஃபோனுன்னு ஒன்று இருக்கு. அது ஒரு அவசியமான அனாவசியம், ஒரு நெசசரி ஈவில். தேவைப்படுகிற சைத்தான் 24 hours அதுலேயே பேசுகிறான் சார். நான் வந்துடுறேன், 1/2 an hour வந்துடுறேன். மாடியில் புருஷன் இருக்கான், கீழே பொண்டாட்டிட்டேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் பஞ்சாதி இருக்கா சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துக்கிட்டு சொல்கிறேன், இன்னும் ஒரு 1/2 an hour வந்துடுறேன். சமையல் ஆயிடுச்சா? இறங்கி வந்து சொல்லிட்டு போனா என்ன? நோ டைமா, டைம் இல்லையா, நேரம் இல்லையாமா. ஹலோ, ஃபேஸ்புக்கில் SMS வரலன்னா பதறான் சார். ஒருத்தன் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்றான், அதுக்கு 1500 பேர் லைக்ஸ் போடுறான் சார். செத்து போறதுக்கு 10 பேர் சஜஷன் கொடுக்குறான் எப்படி எப்படிலாம் சாகலாம். SMS வரலன்னா கிறுக்கு பிடிக்குது. எங்க வகுப்பறைகளுக்குள்ள இந்த பயலுவ செல்போனை வச்சுக்கிட்டு, பொம்பளை பிள்ளைய, பயலுவ கூட பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைய செல்போனை வச்சுக்கிட்டு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு, இது டெஸ்க்கு கடியில் வச்சுக்கிட்டு இப்படியே தட்டிக்கிட்டே உட்காரு, இப்படியே தட்டிக்கிட்டே இருக்கு. SMS எதுக்கு SMS வர்றதுன்னு எனக்கு ஒரு SMS வந்தது சார். மார்கழி பெருவிழாவில் இதை சொல்லலைன்னா நான் வேற எங்க சொல்றது? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாரியாத்தா அண்ட் மங்காத்தா? மாரியாத்தாளுக்கும் மங்காத்தாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு SMS எனக்கு. நமக்கு விளங்கல. நமக்கு தேவாரம் தெரியுது, திருவாசகம் தெரியுது, இது விளங்கல. என்னடா இது? மாரியாத்தாளுக்கும் மங்காத்தாளுக்கு என்ன வித்தியாசம்? அவனே கீழே பதில் எழுதியிருக்கான், தலையை விரிச்சு போட்டுட்டு ஆடுனா மாரியாத்தா, தலையே வந்து ஆடுனா மங்காத்தா. தலைனா அஜித். இதெல்லாம் தேவையா சார்? இது வாழ்க்கைன்னு நினைக்கிறான் சார் இன்னைக்கு. குறிப்பாக இளைஞர்கள் இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறான். ஒரு காலகட்டத்தில் மனசு கெட்டு போய், மனசு தளர்ந்து போய் மனநோய்க்கு ஆளாகிறான்.
இப்ப புரியுதுங்களா? டிப்ரெஷன் அப்படிங்கிறது இந்த 4 காரணத்தினால தான் வருது. என்னை பொறுத்தவரையில அடுத்தவங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு முயற்சி பண்றோம், ஆசைகளை எல்லாம் தேவைகளாக்கிக்கிறோம், அளவுக்கு அதிகமான பணத்துக்கு பின்னாடி ஓடுகிறோம், அளவுக்கு அதிகமாக கருவிகளை சார்ந்து வாழுகிறோம். இந்த நாளையை சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி, நம்ம மனசை நல்லபடியா பார்த்துக்கிறதா ஒரே வழி. இந்த நாளையை செட்ரைட் பண்ணணும்னா இந்த மனசு தான் சார் எல்லாமே. யூ ஆர் வாட் யூ திங்க் அப்படிங்கிறது தான் பிலாசபி. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அதானே தத்துவம். நம்ம தத்துவம், நம்ம கீதை அதானே, நம்ம வேதம் அதானே, நம்ம உபனிஷதம் அதானே. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நினைக்கிற இடம் எது? சிந்தனை வர்ற இடம் எது? எண்ணங்கள் தோன்றுகிற இடம் எது? மனசு தானே. என்னங்க? அப்ப அந்த மனசை நல்லபடியா பார்த்துக்கிட்டோம்னா நல்ல மனசுல நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல எண்ணங்கள் வரும். அதனாலதான் மனம் 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 மனம்னு நம்ம இலக்கியம் பூரா பேசுது. நான் ஏற்கனவே ஔவையார் பாட்டு சொல்லிட்டேன், வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். அபிராமி பட்டர், கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் ஒரு கழுபினி இல்லாத உடலும், அடுத்தது என்ன? அடுத்தது சலியாத மனமும். அபிராமி பட்டர் கேட்கிறார், 16 வரம் கேட்கிறார், 16 பேர்கள் கேட்கிறார் அபிராமிட்ட. அதுல ஒரு பேர் எது? ஒரு பாக்கியம் கேட்கிறார். சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும். அப்படியே பட்டியல் போட்டுட்டே போறார். அதுல முக்கியமான இடம் சலியாத மனம். மனசு சலிக்க கூடாது. அதான் டிப்ரெஷனுங்கிறான் இன்னைக்கு. மனசு சலிச்சு போகுது. கல்யாணம் ஆகி ஒரு 15 வருஷம் கழிச்சு மனைவியை பார்த்தா முகமே மாறுது. என்னன்னு அந்த அம்மாவை வெறுப்பா பாக்குறீங்க? யாரு? உங்கள்கிட்ட எதுவும் பணம் கைமாத்து வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்காங்க. அப்புறம் அவங்கள அவ்வளவு வெறுப்பா பாக்குறீங்க? பெரிய கஷ்டம் சார். என்ன கஷ்டம்? விடுங்க சார், அதை விடுங்க. யோ, என்ன கஷ்டம்னு சொல்லியா? என்ன கஷ்டம்னு சொன்னா நான் ஒரு தீர்வு சொல்லுவேன்ல. இதுக்கெல்லாம் நீ தீர்வு சொல்லக்கூடாது, நான் தான் கண்டுபிடிக்கணும். என் மனைவி பார்த்தா மனசு சலிச்சு போகுது சார். குழந்தைய பார்த்து எரிச்சல் படுறான் சார். அருமையா வாங்கின சேலை கொஞ்ச நாள்ல சலிச்சு போகுது. சாப்பாடு, நமக்கு விருப்பமான சாப்பாடு ஒரு 10 வாய் சாப்பிட்ட உடனே சலிச்சு போகுது. கருப்பா இருக்கிற முடி வெள்ளை வெள்ளையா ஆயிடுச்சுன்னா மனசு சலிச்சு போகுது. மனம் சலித்து விட்டால் வாழ்க்கை முடிந்து விட்டது பெரியோர்களே. அதனாலதான் அபிராமி பட்டர் சலியாத மனமும் வெறுப்படையாத மனம். திருமூலர் சொன்னார், கோயிலுக்கு போறீங்களே, மந்திரம் சொல்றீங்களே, வேதம் உபநிஷதம்லாம் படிக்கிறீங்களே, பகவத்கீதை உபன்யாசம் பண்றீங்களே, இதெல்லாம் தேவையே இல்லைன்னார். யாரு? திருமூலர். எப்ப மந்திரம் தேவையில்லை? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். நீங்க மனசை அசுத்தமா வச்சுக்கிட்டு என்ன மந்திரம் சொல்லி என்ன பிரயோஜனம்? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். நீங்க சித்தர்கள் பூரா, நம்முடைய 18 சித்தர்களும் மனசைத்தான் மையப்படுத்தி பாட்டு எழுதியிருக்காங்க. நீங்க 15 சித்தர்கள் பாடல்களை படிச்சு பார்த்தீங்கன்னா மனசைத்தான் மையப்படுத்தி பாட்டு எழுதியிருக்கிறாங்க. பாபம் செய்யாதிரு மனமே, கடுவெளி சித்தர் பாடுறார். பாபம் செய்யாதிரு மனமே, மனத்திட்ட வேண்டார், பாவம் செய்யாத. பாபம் செய்யாதிரு மனமே, பாபம் செய்யாதிரு மனமே,
பாவம் செய்தால் கோபம் கொண்டே யமன் கொண்டோடி விடுவான் மனமேன்னு. பாவம் செஞ்சா என்ன நடக்கும்? இப்படிங்கிற நேரத்தில் தூக்கிட்டு போயிடுவான். யாரு? யமன். இப்ப இந்த மெட்ராஸ்ல சென்னை மாநகரத்தை மூழ்கடிச்சதே வெள்ளம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஓயாது பெய்த மழைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது, ஓயாது நாம் செய்த பாவம் தான் அந்த வெள்ளம். எத்தனை பாவம், எத்தனை பாவம்.